ஓம் சர்வத்யாத்சை சர்வத்ய சித்தை சர்வமேபதேனாப்னோதி சர்வம் ஜெயதி. இப்பொழுது இறையடியார்களாம் இந்த மாசி மாத விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது தஞ்சாவூர் அருகே மிக அருகிலே வெண்ணாற்றங்கரையிலே அமைந்துள்ள நீலமேக பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் என்று இந்த திவ்ய கஷேத்திரமானது பல ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. முதலிலே அப்ப கூடத்தான் சாரநாத பெருமாள், இப்பொழுது பள்ளி அக்ரஹாரம். இந்த பள்ளி என்றால் பலவிதமான அர்த்தங்கள் கொண்டுள்ளது. இந்த ஆலயத்திலே நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் செய்வது, பெண்கள் கண்டிப்பாக நீர்க்கோலம் எத்தனை இடுகின்றார்களோ அவர்களுடைய ஒரு வயதிற்கு ஒரு கோலம், 30 வயது 30 கோலம், இப்படி வாழ்ந்ததனுடைய சரித்திரத்தை எடுத்து நமக்கு அந்த லோகத்திற்கு எந்த கோலம் போடுகின்றீர்களோ அந்த லோகத்தில் உள்ள தேவதை அங்கே பிரசன்னமாகும், ஆபாகனமாகும். அப்படி ஆபாகனமாகும் பொழுது அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமோ இல்லையா? ஆகையினால கோயில் ஆலயத்திலே ஒரு இன்ச்சு கூட பாக்கி இல்லாமல் அதிகமாக பச்சரிசி மாவை நீர் விட்டு நன்றாக கரைத்து வெள்ளை துணியை வைத்து கொண்டு பிழிந்து போடுங்கள். சின்ன குழந்தைகள் தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, புள்ளி வைத்த கோலம் 3 புள்ளி, 8 புள்ளி, 12 புள்ளி, 24 புள்ளி, 108 புள்ளி வரையும் இருக்கின்றது. முக்கியமான சில இடங்களிலே ஹிருதய கமல கோலம் போடுங்கள், படிக்கோலம் போடுங்கள். இப்படி நீங்கள் கோலம் போடுவது பெண்களுடைய முதல் கடமையாக இருக்கட்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது நல் கோலம். ஏன்னா அலங்கோலமாக போய்விட்டது என்று சில பேர் பேசுவார்கள். அப்படி ஆகாது. இந்த காரியத்தை நீங்கள் முதல் நாள் திருவிளக்கு பூஜைக்கு முன்பிருந்து நீங்கள் செய்வீர்களானால் வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டும் இருக்கும். ஆனால் 2வது நாள் என்ன செய்கிறீர்கள்? தமருக துவனி, உடுக்கையினுடைய ஒலி ஓசை, சங்குனுடைய நாதத்தை ஒவ்வொருவரும் உணர ஆரம்பித்து விடுகின்ற ஒரே நாள் இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது. தமருக துவனி விளக்கை இந்த ஆலயத்திலே மறுபடியும் நம்ம விஷ்ணுபதி எப்போ பண்ண போகிறோம்? இந்த ஆலயத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், 300 வருஷத்துக்கு முன்பு கூட யாருக்கும் விஷ்ணுபதி நடந்ததாக சொல்வதற்கான வாய்ப்பு, அறிகுறிகள் இல்லை. அடுத்த விஷ்ணுபதி நம் கையில் கிடையாது. இந்த மாசி மாத விஷ்ணுபதியானது அவ்வளவு பிரம்மோற்சவமாக நடைபெறுவதால் எங்க ஒரு விஷ்ணுபதி நடந்தாலும் அந்த இடத்திலே நமது வாத்தியார் அங்கே, ஏன் நம்மள ஜெயபால் சார்னா ஆசையா அன்பா கூப்பிடுமே. மேலும் பெரிய வாத்தியாரெல்லாம் கண்டிப்பாக அவரவர்கள் மனசாட்சிக்கு நேர தரிசனம் உங்களுடைய கனவில் கூட முன்பே வந்து சொல்லியிருக்கிறார். பல பேர் கனவிலே நான் பார்த்தேன், நான் கேட்டேன் என்று சொல்லும் உரையாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த டமருக துவனி விளக்கிலே அவர்கள் சூக்ஷ்மமாக ஸ்தூல காரண காரிய வடிவிலே ஆவாகனமாயிடுவார். இந்த விளக்கை ஏற்றி வைத்து அது சாந்தமாகும் வரை விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம், துவாதச நாமாவளியை ஓதி சாந்தம் ஆகும் வரை நீங்கள் பக்கத்திலே அமர்ந்திருங்கள். அந்த நேரத்தில் தர்ப்பணத்தை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வெளியில், கோவிலுக்கு வெளியிலே தர்ப்பணம் பண்ணுங்கள். அந்த தர்ப்பணத்திலும் இதை வைத்து நீங்கள் பண்ணும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு சங்கேத, அதான் சொன்னேன் கோடுவேர்டு, ரகசிய பாஷைன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஞான ஒளி போல உங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தியை நீங்கள் கண்ணார பார்க்கின்ற ஒன்று. தர்பை பாயில் அமர்ந்து, மனைப்பலகையிலே அமர்ந்து செய்ய வேண்டிய, தரையில் அமராமல் நீங்கள் செல்லும் போது தெற்கு திசை நோக்கி செய்யும் பொழுது அதனுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் பெற்றுவிடலாம். கொடுக்கின்ற தர்ப்பணமானது அந்தந்த பித்திருக்களுக்கு முழுமையாக சென்றடைந்துவிடும். விளக்கானது சாந்தம் ஆனவுடன் 2 விளக்கில் ஒரு விளக்கை தானம் பண்ணுங்கள் வருகின்றவருக்கு, இல்லது கோவிலில் வைத்து ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்யலாம். ஆனால் வருகின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், வீட்டில் வைத்து கொண்டு கண்டிப்பாக வாங்குவார்கள். வாங்குகின்றவர்களுக்கும் அவருக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருவிளக்கு நீங்கள் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளிமயமான வாழ்க்கை கிடைப்பதற்கு கண்டிப்பாக இறைவன் உதவி செய்வார். ஒரு விளக்கை உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து ஏற்றுங்கள். இனிமேல் மூச்சு இறைப்பு கண்டிப்பாக இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வர இருக்கின்றது. இருதய சம்பந்தமான
கோளாறு என்பதை சர்வசாதாரணமாக சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர், சர்க்கரை வியாதி, இந்த 4 வியாதியையும் ஒரு பாடமாகவே கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அவல நிலை வந்து பயந்து பயந்து இருக்குதா ஏறுதா இறங்குதா ஏறுதா இறங்குதா அப்படி என்று நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த விளக்கை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் வேண்டவே வேண்டாம். ஓம் 108 முறை நீங்கள் பாட்டில் விளக்கை ஏற்றி வச்சு சொல்லிட்டு இருந்தால் போதும். உங்களுடைய ரத்தம் சீராக ஓடுவதை நீங்களே உணர்வீர்கள். இதைவிட வராமல் தடுக்கவும் வந்த நோயை விரட்டவும் நமக்கு உதவியாக இருக்கும். மேலும் இதில் சிறிது வெட்டி வேரை பொடி செய்து இந்த விளக்கில் நீங்கள் போட்டுவிட்டால் குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வெட்டி வேரை பொடி செய்து முடியவில்லை என்றால் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த எண்ணெயிலே ஊற்றி பர்மனண்டாக ஊற வைத்து விடுங்கள். நீங்கள் வெட்டி வேரை போட்டு வைக்கும்போது நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்கின்ற நிலைமை, ஒரு கல்யாணம் காட்சி ஒருத்தர் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டால் தான தர்மங்களுக்கும் உங்களுடைய சுய செலவுகளுக்கும் தேவையான லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கின்ற அற்புதமான சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான நெய் கிடைத்தால் இந்த வெட்டி வேருடன் இன்னொரு மூலிகை இருக்கின்றது. வலம்புரி மற்றும் இடம்புரி காயை நன்றாக பொடி செய்து பண்ணி வைத்து விட்டீர்கள் என்றால் அவன் விளங்கவே மாட்டான் என்று யாராலும் சொல்ல கவலையப்பட வேண்டாம். விளக்கில் உங்களை விளங்க வைக்கும் எல்லா விதமான பொருள் உங்களுக்கு புரிபடும். எல்லா விதமான தடைகள் முன்பே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கப் போகிறது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த இறைவன் சொல்லி அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு அதனால் வருகின்ற கோளாறுகள், இப்போ பிரபலாரிஷ்ட யோகம் என்று ஒன்று இருக்கிறது, அப்படி மாட்டிக்கொண்டவர்களுக்கும் தீர்வு தரும் டமருக துவனி தீப பிரகாச விளக்கு. இதுக்கு தனித்தனியாக அவரவர்கள் நட்சத்திரத்தை கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நல்லது, பொதுவான காயத்ரி என்ன அதை விரிவாக கொடுப்போம். நீங்கள் டமருக துவனி விளக்கை இப்பொழுதே கேட்டு போகலாம். இப்பொழுதே கேட்டு நீங்கள் திரு வெங்கடகிருஷ்ணனிடம் கேட்டு இப்பொழுதே வாங்கி திருநூல் எண்ணெய் எல்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு நீங்கள் பள்ளி அக்ரஹாரம் வந்து விடுங்கள். பாக்கியம் இருந்தால் அடியனுக்கும் அங்கே வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று குருவருளால் வேண்டுகிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலம்.